நேற்றைய தினம் இந்தியாவில் தங்கம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. வெள்ளியும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. இதற்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உலக அளவில் வட்டி விகிதங்கள் குறையும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏறும். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஃபெட் மீட்டிங், அதாவது அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதே போல் தான் அவங்க வட்டி விகிதங்களை குறைச்சிருக்கிறாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 0.25% வட்டியை குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டும் வட்டிகள் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம். தங்கத்தோட விலை உலக அளவில் ஒரு அவுன்ஸுக்கு $4,400 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்ப கீழே வந்து $3,900 வரைக்கும் வந்தது. இப்போ திரும்ப $3,900 திரும்ப மீண்டு எழுந்து இப்போ $4,300 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்குது. இது ஒரு முக்கிய காரணம் இந்தியாவில் தங்கத்தோட விலை ஏறுவதற்கு. இரண்டாவது முக்கிய காரணம் இந்திய ரூபாயோட மதிப்பு. இந்திய ரூபாயோட மதிப்பு குறைந்து கொண்டே போகின்றது. இப்போது $90.40 அப்படிங்கிற அளவில் ஒரு டாலர் வர்த்தகமாகின்றது. இது ஒரு ஆல் டைம் லோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய ரூபாய் வந்து ஒரு டாலருக்கு $82 அப்படின்னு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட $90.40. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13% டிப்ரிசியேஷன், மதிப்பிழப்பு. ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பும் இறங்குகின்றது, உலக அளவில் தங்கத்தின் விலையும் ஏறுகின்றது. இதனால் இந்த டபுள் வேம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு காரணங்களால் இந்தியாவில் தங்கத்தோட விலை அதீதமாக ஏறுகிறது. இதற்கு முன்னால் 2013ஆம் ஆண்டு தான் இந்திய ரூபாயோட மதிப்பு வேகமாக சரிந்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10-11 ஆண்டுகளுக்கு ஓரளவுக்கு சீராக இருந்தது. இப்பொழுது இந்த ஆண்டு தான் அதிவேகமாக சரிந்திருக்கின்றது. ஸோ இது எந்த அளவுக்கு சரியும் எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியாது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் ஏதாவது ஏற்பட்டால் ஒருவேளை நம்முடைய ரூபாயோட மதிப்பு அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கின்றது. இந்த வர்த்தக ஒப்பந்தமும் ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நிலையில்லாத தன்மையை கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இப்போதைக்கு தங்கம் நன்றாக ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. ஆனால் இது இந்த நேரத்தில் புதியதாக வாங்குபவர்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கேருந்து ஏறுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. பட் அதே நேரத்தில் பெருசாக இறங்கவும் இறங்காது. இது ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தங்கத்தோட விலை அடுத்த சில மாதங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு.